வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். 8வது ஊதிய குழுவிற்கான ஆய்வு பட்டியல் விவரங்களை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 18 மாதங்களுக்குள் அரசிடம் அறிக்கை கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். சோலார் மின் உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் சர்வதேச சோலார் கூட்டணி பேரவையின் 8வது அமர்வு குறித்து செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது. வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான மோந்தா தீவிர புயல் காக்கிநாடா அருகே ஆந்திர கரையை கடக்க தொடங்கியுள்ளது. மசுலிப்பட்டினத்தில் மணிக்கு 68 கிலோமீட்டர் வேகத்திலும் காக்கிநாடாவில் மணிக்கு 52 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது மணிக்கு 100 கிலோமீட்டர் வரை மேலும் அதிகரித்து பின்னர் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏனாம் பகுதியின் புயல் நிலவரங்களை கேட்டறிந்தார். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் துணை வட்டாட்சியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேருக்கு நேற்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பொதுப்பணித்துறையில் செயற்பொறியாளராக பதவி உயர்வு பெற்றுள்ள 3 உதவி பொறியாளர்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று இதற்கான ஆணைகளை வழங்கினார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.